ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிபி யூஎஸ்டி சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் கொடுங்க. அதே போல் கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக அதில் வந்து கேட்கலாம். அது போக நம்ம வந்து கோர்ஸும் வந்து அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோடு பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபோ வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்னாங்க. பட் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதில் பேங்க்கில் வந்து விசாரித்ததுலேயே ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் இருக்குது இல்லைங்க, ட்ரேடிங்க்கு நீங்கள் அமௌண்ட்டை உள்ளே கொண்டு வரணும்னா 2 மெத்தட் இருக்கும். ஒன்று எக்ஸ்சேஞ்சிட்ட டேரெக்டாக நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்து அதை வந்து இது பண்ணுறது, சரிங்களா? ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பீர் டு பீர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், சரிங்களா? பேர் டு பேர், பீர் டு பீர் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அவங்களே வந்து கொடுத்துருவாங்க எக்ஸ்சேஞ்சஸே. ஒரு ரேண்டமான ஒரு ஆள்கிட்ட வந்து உங்களுடைய மணியை வந்து சென்ட் பண்ணிட்டு அவங்க வந்து உங்களுக்கு கிரிப்டோவாக வந்து சென்ட் பண்ணுவாங்க. இது வந்து பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச்லேயும் இருக்குது. உங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது, சரிங்களா? பட் இதோட சேஃப்டி வந்து கொஞ்சம் வந்து கேள்விக்குறியாக இருக்குது, சரிங்களா? இங்கே நீங்கள் படிச்சிங்கனாலே தெரியும். அதாவது நீங்கள் வந்து அமௌண்ட் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்றீங்க, சரிங்களா? இப்போ இப்படி வச்சுப்போம். நீங்கள் வந்து கிரிப்டோ வந்து இப்போ செல் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். செல் பண்ணுறப்ப தான் இந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாக வரும். நீங்கள் வந்து கிரிப்டோவாக அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுவீங்க. பட் அவங்க உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ற ஃபண்டு வந்து இந்த மாதிரி ஃபண்ட்ஸாக இருக்கும். கிரிப்டோ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரிசீவ் ஃபண்ட்ஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் டெரரிஸ்ட். அதாவது அவன் தீவிரவாதியாக கூட இருக்கலாம். மணி லாண்ட்ரிங்கிறதெல்லாம் இப்போல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து காமனான ஒரு விஷயமாக ஆயிடுச்சு. ஸோ மணி லாண்ட்ரிங் அக்கௌண்ட் ஆக்டிவிட்டீஸ், தென் யுவர் அக்கௌண்ட் மே பி ஃப்ரோசன் பை த இந்தியன் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா, அவன் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றான்ல ஒரு ஃபண்டு, அது பார்த்திங்கன்னா இந்த மணி லாண்ட்ரிங் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை டெரரிஸ்ட்லேருந்து வர ஃபண்டாக இருக்கலாம். இந்த 2 வகையான ஃபண்டு இல்லை வந்து இல்லீகல் அமௌண்ட்டுன்னு ஒரு சில அமௌண்ட்டெல்லாம் சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த அக்கௌண்ட்டெல்லாம் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க, சரிங்களா? ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம், ட்ராக் மட்டும்தான் பண்ணுவாங்க. கடைசி கட்டத்தில் போய் எங்கே முடியுது அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ ட்ராக் பண்ணுறப்ப அந்த பாத்தில் இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டையுமே அவங்க ஃப்ரோசன் பண்ணிடுவாங்க, சரிங்களா? இந்த அக்கௌண்ட் ஃப்ரோசன், சரி நம்ம இப்போ எதுவும் தப்பு பண்ணல, ஏன்னா நம்ம ஜென்ரலாக யோசிக்கிறது அதுதான் இருக்கும். நம்ம எதுவும் தப்பு பண்ணல, டேரெக்டாக நம்ம போய் கோர்ட்டில் வந்து போய் நம்ம ஒரு சார் நான் இப்படி பண்ணல அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைப்போம். பட் கேசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து டிஸ்டன்ஸில் டெல்லியில் போடுவாங்க, இல்லை வந்து ஹைதராபாத்து அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் போடுவாங்க. நீங்கள் அங்கே போய் தான் நீங்கள் இந்த கேசஸ் எல்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்டேட் டு ஸ்டேட் போய் அதுக்கப்புறம் இந்த கேசஸ் எல்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து கம்மியான ட்ரான்சாக்ஷன், ஒரு ரூபா வந்து இந்த மாதிரி மாறினா கூட உங்கள் கேஸ், உங்களுடைய அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரோசன் ஆயிரும். அப்புறம் நீங்கள் கேஸ் இது பண்ணணும், அங்கே இருக்கிற அட்வொகேட்ஸை நீங்கள் மீட் பண்ணி அப்படி செலவு உங்களுக்கு தேவையில்லாத தலைவலியில் வரும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா, இந்த வஜிராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, சரிங்களா? இந்தியன் எக்ஸ்சேஞ்சு தான். இந்த வஜிராக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சு கிட்ட கொடுத்து வாங்கணும், சரிங்களா? அதுலேயும் வந்து பேர் டு பேர் இருக்குது. ஸோ அதில் போய் வாங்கிட்டிங்கன்னா மறுபடியும் இதே தலைவலி தான் வரும். ஏன்னா பைனான்ஸை விட வஜிராக்ஸில் உங்களுக்கு இந்த மணி லாண்ட்ரிங் அமௌண்ட்டு இல்லை வந்து சம் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அமௌண்ட்டெல்லாம் வந்து வஜிராக்ஸில் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அது இந்தியன் எக்ஸ்சேஞ்சு, சரிங்களா? ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா வஜிராக்ஸில் அமௌண்ட்டு கொடுத்து வஜிராக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கணும். பீர் டு பீர் அதுலேயும் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? அதுலேயும் வந்து பீர் டு பீர் மொத்தமாகவே வந்து சேஃப் இல்லை அப்படின்றத ரீசெண்ட் டைமோட இந்த எல்லா அந்த இன்ஃபோ எல்லாம் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம் இன்ஃபோ எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பீர் டு பீரில் இருக்கிற சேஃப்டி வந்து கொஸ்டின் மார்க் தான். ஸோ இதை வந்து பண்ணாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து தலைவலி ஆகும், சரிங்களா? அதனால தான், ஏன்னா நிறைய பேர் நம்ம ஃபண்டடுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரிப்டோ பேமெண்ட்ஸ் தான் வந்து எல்லோரும் அக்செப்ட் பண்ணுறான். ஸோ ஃபண்டட் எடுக்கணும் அப்படின்றதுனால எல்லோரும் இப்போ வரைக்கும் யாருக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்கும் அந்த மாதிரி ஆகலை. பட் ஸ்டில் நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். வஜிராக்ஸில் கொஞ்சம் அமௌண்ட்டாக இருக்குது, அதாவது ஒரு ரூபா 2 ரூபா வந்து சம்திங் வந்து டிஃபர் ஆகும், சரிங்களா? ஒரு 10 ரூபாயே டிஃபர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ரூபாயை பார்த்துட்டு நம்ம லைஃப் லாங் இந்த மாதிரி கேஸு அப்படி அலையணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. அப்புறம் நம்ம ஒர்க்கையும் வந்து இது பயங்கரமாக பாதிச்சிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப யோசிங்க. வஜிராக்ஸில் டேரெக்டாக வந்து ஃபண்டு கொடுத்து வஜிராக்ஸில் அவன் வந்து கொடுப்பான், சரிங்களா? எக்ஸ்சேஞ்சே உங்களுக்கு கொடுப்பான். அது மட்டும்தான் வந்து இப்போதைக்கு வந்து சேஃபான ஃபண்டு அப்படின்னு நான் பார்க்குறேன், சரிங்களா? உங்களுக்கு வேறு சோர்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து வாங்கிக்கிறதுனா கூட தாராளமாக வாங்கிக்கலாம். பட் பீர் டு பீர் தெரியாத ஒரு ஆள்கிட்ட வந்து கொடுத்து நீங்கள் வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஸோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து தாராளமாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸோட வின்னிங் ட்ரேட்ஸே பார்க்கலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட வின்னிங் ட்ரேட்ஸ் வந்து பாஸ்ட் டேஸில் வந்து நிறைய ஆகிடுச்சு. நம்ம யாரும் வந்து அவ்வளோவா வந்து போஸ்ட் பண்ணலை. ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்டோட ட்ரேட்ஸே வந்து தாராளமாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சாமுவல் அவரது பார்க்கலாம். சரிங்களா. ஜிபிபி USD 15 மினிட்ஸில் வந்து 24 மே, இன்றைக்கி 25ன்னு நினைக்கிறேன். ஆமாம் 25. சரிங்களா. நேற்று வந்து டார்கெட் அடிச்சிருக்கு. ஸோ அது எப்படி அவர் வந்து பிக் பண்ணார் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். சரிங்களா. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் எல்லோரும் என்ன கேட்குறீங்க அப்படின்னா லோ டைம் ஃப்ரேம் வந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா 4 hours தான் வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகும் மேக்ஸிமம். பட் ஸ்டில் வந்து நிறைய பேர் வந்து சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துருப்பீங்களாட்டிருக்கு. ஸோ அவங்கள மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு லோ டைம் ஃப்ரேம் வந்து தேவைப்படுது. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து லோ டைம் ஃப்ரேமையும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா. எப்படியோ ஒன்று நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேலே வந்தீங்கன்னா ஓகே தான். ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. லிக்விடிட்டி ஸ்வீப்னா ஒரு ஹையை தூக்கிட்டு ஒரு சோச் வைக்கிறது. சரிங்களா. இங்கேயே சோச் வந்துருச்சு. இது வந்து மேஜராகவே வந்து வச்சிருச்சு. சரிங்களா. இந்த மாதிரி சோச் வைக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து மேலே இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிடுச்சு, கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சரை உடச்சிருச்சு. சரிங்களா. அப்போ வந்து மார்க்கெட் எந்த சைடு போகும் அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா. டவுன் ட்ரெண்டுக்கு போகும். ஆனால் எவ்வளோ தூரம் போகுங்கிறதும் விஷயம் இருக்குது. சரிங்களா. அடுத்து இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுற வரைக்கும் தான் போகும். சரிங்களா. அடுத்து இருக்கிற லிக்விடிட்டி அடுத்து எந்த இடத்துல இருக்குது அது வரைக்கும் தான் போகும். சரிங்களா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு லிக்விடிட்டி ஆகும், இது ஒரு லிக்விடிட்டி ஆகும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டமாக வந்து கால்குலேட் ஆகும். ஸோ நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது இது வரைக்கும் போகும்னு கால்குலேட் பண்ணலாம். ரொம்ப வந்து நம்ம பண்ணக்கூடாது. இன்ட்ராடே பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டிபி உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் என்ட்ரிஸ் தான் அதிகமாக கிடைக்கும். ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து டார்கெட் வந்து கம்மியாக வைங்க. சரிங்களா. ரொம்ப வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 hours ஒன்றும் பை இருக்கணும். சரிங்களா. 15 மினிட்ஸில் பை இருக்கணும். சரிங்களா. 1 minute வந்து நீங்கள் தாராளமாக சிஹெச் பார்த்துட்டு பை பண்ணுங்கள். இது வந்து கோல்டன் என்ட்ரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா. இது வந்து ஒரு மேஜர். இதே தான் வந்து செல்லுக்கு. சரிங்களா. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 4 hours டார்கெட் தாராளமாக வைக்கலாம். நீங்கள் இப்போ இன்ட்ராடேவே பண்ணுறீங்கனாலும் 4 hours டார்கெட் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இப்போ வந்து 4 hours வந்து செல் இருக்குது. சரிங்களா. 15 மினிட்ஸ்லேயும் செல் இருக்குது. அப்போ நீங்கள் தாராளமாக 1 minute பார்த்து செல் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா கோல்டன் என்ட்ரி தான். அதாவது என்ன வந்து மேஜர் அப்படின்னா எல்லா ட்ரெண்டும் உங்களுக்கு ஒரே நேர்கோட்டில் வரப்போ நீங்கள் வந்து 4 hours டார்கெட் வந்து நீங்கள் தாராளமாக வந்து எய்ம் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு அடிக்கும். சரிங்களா. இப்போ 4 hours வந்து பை இருக்கும், 15 minutes வந்து செல் இருக்கும். சரிங்களா. அப்போ 1 minute என்ன சார் பண்ணணும் அப்படின்னா 1 minute நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த ஒரு கொஸ்டின் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா இது வந்து மேஜராக வர ஒரு டவுட்டு தான். 4 hours 15 minutes 1 minute. இப்போ 4 hours செல்லு, 15 minutes செல்லு, 1 minute செல்லு. இது வந்து ஈஸியான ஒரு மெத்தடு தான், எல்லாத்துக்கும் ஈஸியாக தெரியும். இப்போ வந்து 4 hours பை, 15 minutes செல்லு. சரிங்களா. 1 minute நீங்கள் மறுபடியும் 15 minutes ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா. செல்லு. சரிங்களா. செல்லு பார்த்துட்டு அது வந்து எக்ஸ்ட்ரீம் டிபியில் வைக்கக்கூடாது. அடுத்து இருக்கிற நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக்கோ இல்லை வந்து லிக்விடிட்டியை தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். அதே தான் பைக்கு. இப்போ வந்து 4 hours உங்களுக்கு பை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 15 minutes செல் இருக்குதுன்னு வைங்க. நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா 15 minutes ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். 1 minute நீங்கள் சிஹெச் பார்த்து செல்லு தான் பண்ணணும். சரிங்களா. அப்போ வந்து ரீசன்ட் டிபிஸை நீங்கள் இது பண்ணணும். இது வந்து ஒரு சமயத்தில் வந்து இந்த செல்லுன்னு இருக்கிறது பையின்னு மாறும். சரிங்களா. அப்போ நீங்கள் மறுபடியும் வந்து 1 minute பார்த்து பை அடிக்கலாம். சரிங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா. கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். வீடியோ வந்து மறுபடியும் ரீவைண்ட் பண்ணிட்டு ஒரு நோட் பேடில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ட்ரேடிங் அந்த ஒரு ப்ரொஃபைலுக்கு வந்து இந்த ஒரு ஃபார்முலா வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா எப்பவுமே வந்து இந்த கன்ஃபியூஸ் இருக்கும். 4 hours 15 minutes வேறு ட்ரெண்டாக நிற்கும். சரிங்களா. அப்படி இருக்கிறப்ப தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க். நீங்கள் மறுபடியும் மாறணும்னு வெயிட் பண்ணிருந்தீங்கனாலும் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ கவுண்ட்ரு மேஜர் அப்படின்ற மாதிரி இருக்கும். கவுண்டர் ட்ரெண்டை நீங்கள் எடுக்கணும், அப்புறம் மேஜர் ட்ரெண்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த ரெண்டுமே தான் வந்து ட்ரேடிங்கில் உங்களுக்கு முக்கியமான ஒரு பார்ட்டை வந்து இதாகும். சரிங்களா. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் வீடியோவில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து நடந்துருச்சு. சரிங்களா. இந்த இடத்துல ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. சரிங்களா. ட்ரெண்டு சேஞ்ச். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஆல்ரெடி பிக் பண்ணிடுச்சு. பட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணல. இதுக்கப்புறம் மறுபடியும் நடந்திருக்காரு, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. சரிங்களா.
இது வந்து இதாக இருக்குது. இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ராடே பண்ணுறீங்கல்ல, இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இந்த இம்பேலன்ஸும் சேர்த்தியே நீங்கள் எடுங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இம்பேலன்ஸில் 50% மட்டும் மிட்டிகேட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துட்டு போயிடும். ரெண்டாவது எஸ்எல் வைப்பீங்கள்ல, எஸ்எல் வைக்கிறப்ப இன்ட்ராடே பண்ணுறவங்க ஷார்ப்பாக ஓபியில் வைக்காமல் நீங்கள் கொஞ்சம் இப்படி ஒரு 2-3 பிப்ஸ் வந்து தள்ளி வைங்க. சரிங்களா? இன்ட்ராடேயில் இது நடக்கும் எப்பவுமே. சரிங்களா? அதனால் நீங்கள் எப்பவுமே வந்து தள்ளி வைங்க. ஏன்னா இன்ட்ராடேவை பொறுத்தளவு இங்கே பாருங்கள், இந்த ரெண்டையும் வந்து டபுள் டாப்பாக எடுத்துக்கிட்டு இந்த மேலே இருக்கிற லிக்விடிட்டி ஓபியை தூக்கிட்டு போயிடும். ஸோ அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய எஸ்எல்லை நீங்கள் தாராளமாக அதிகமாக வைக்கணும். இன்ட்ராடேயில் ஷார்ப்னஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பிக் பண்ணியிருக்கிற ட்ரேடு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதை வந்து நம்ம ஸ்வீப் அப்படின்ட்டு எடுத்து வச்சு. சரிங்களா? எல்கியூஎஸ் ஸ்வீப்னு எடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வந்து சிஹெச் டவுன் சைடு அப்படின்னு வந்து எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ நமக்கு இருக்கிற ஓபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற ஆப்வியஸ்லி இது ஒன்று கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இந்த ஓபியில் வந்து அது மிட்டிகேட் ஆகிட்டு போகணும். அதே மாதிரி 1 minute சிஹெச்சில் உங்களுக்கு பயங்கரமாக வந்து வால்டைல் காட்டும் இன்ட்ராடேயில். அதுவும் நீங்கள் தான் வந்து கவனமாக பார்த்து எடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் நல்லா பிக் பண்ணிடுச்சு. இன்ட்ராடேயில் வந்து உங்களுக்கு 1 minute ஸ்வீப் வைக்கும், மறுபடியும் சிஹெச் வைக்கும். ஆனால் மறுபடியும் அந்த ஆர்டர் பிளாக்கில் இது பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த இன்டியூஸ்மெண்ட் வந்து கொடுக்காது. ஸோ அதையும் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. இன்ட்ராடே பண்ணணுன்னா இவ்வளோ விஷயம் வந்து பார்க்கணும். ஆனால் 4 hours அதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? இப்போ வந்து நம்ம டார்கெட்டு இப்போ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் என்னென்ன வந்து கலெக்ட் ஆகலான்ட்டு. 1 2 3. சரிங்களா? இப்போ வந்து 3 லிக்விடிட்டியுமே வந்து கலெக்ட் ஆகலை. ஸோ இது வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அப்படின்னு வந்து எடுப்போம். சரிங்களா? ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டின்னு எடுக்கிறப்ப நீங்கள் தாராளமாக வந்து இது வரைக்கும் வைக்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் வைக்கலாம். 1:6.9. சரிங்களா? என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் மார்க்கெட்டு. அவ்வளோதான், டார்கெட் வந்து ஹிட்டு. இன்ட்ராடேயில் பண்ணுறவங்க மேக்ஸிமம் வந்து செஷன் டைமில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். செஷன் டைமில் ஒரு நல்ல ஒரு என்ட்ரிஸும் கிடைக்கும். பேர்ஸ் வந்து நீங்கள் நிறையா வச்சுக்கோங்க. ஒரே பேரில் வந்து என்ட்ரி கிடைக்கணும் அப்படின்னு வந்து இது பண்ணாதீங்க. இன்ட்ராடே பண்ணுறவங்க ஒரு 3 பேர்ஸ் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு 3 பேர் வச்சுக்கோங்க. 3 பேரில் ஷிஃப்ட் பண்ணி பாருங்கள். ஒரே பேரில் நம்ம எப்படி வந்தாலும் என்ட்ரி கிடைக்கணும் அப்படின்னுலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து இதாக தான் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இது இன்னமும் கீழே போயிருக்கு. பட் நம்மளுடைய இது எவ்வளோ தான். இன்ட்ராடேயில் இருக்கிறவங்க அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வரணும். மறுபடியும் என்ட்ரி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து இங்கே பல்லாம் போட்டுறக்கூடாது என்ட்ரி. சரிங்களா? சம்மந்தமே இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கீழே போகுது, இவ்வளோ தூரம் எஸ்எல் வைக்கலாம், இங்கே போட்டுடலாம் அப்படின்னு போட்டிங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து ஏதோ லக்கில் அடிச்சிருச்சு. சரிங்களா? பட் வழக்கமாக என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி வந்துட்டு மறுபடியும் மேலே போயிடும். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். இப்படி போயிடும் ஆப்போசிட் சைடில். ஸோ இன்ட்ராடேயில் இருக்கிறவங்க என்றைக்குமே வந்து டார்கெட்டை வந்து நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கணும். சரிங்களா? இது இன்னும் போகுதுன்னு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சமயத்தில் இன்ட்ராடேயில் சடனாக திரும்பும். அந்த ஒரு இதை வந்து உங்களால் தாங்க முடியாது. மறுபடியும் வந்து எஸ்எல் வாங்கணும், மறுபடியும் வந்து முதல்லேருந்து வருவீங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கங்க. ஓகே, ஒன்ஸ் அகைன் ரொம்ப இந்த வீடியோ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கும் நானும் நம்புகிறேன். சரிங்களா? இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸ் வந்து 3999க்கு அவைலபிள் இருக்குது. இந்த 2 ப்ரைஸிங்கும் வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம மாற்றலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது. ஏன்னா வந்து இன்னும் நிறைய இன்புட் வந்து உள்ளுக்குள்ளே இன்ஃபோ வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த 2 ப்ரைஸிங்கும் மாறி வரும். ஸோ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் குயிக்காக வந்து உங்களுடைய ரியாக்ஷன்ஸை எடுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.